கீழடியை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிவியல் பூர்வமாக அகழ்வாராய்ச்சி விதிகளை எல்லாம் முறையாக பின்பற்றி நம்மளுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இரும்பு காலத்தில் நம்ம தான் முதன்மையானவர்கள்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமாக ஒரு ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய மொழி, தன்னுடைய இனம், தன்னுடைய பண்பாடு உலகிலேயே ஒரு மூத்த பண்பாடு, மூத்த இனம், மூத்த மொழி நிரூபிச்சா அதுக்காக சந்தோஷப்படணும். நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தமிழ் செம்மொழியாக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. காங்கிரஸ் ஆட்சியில் அன்னை சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்கள் தான் தமிழை செம்மொழியாக்குனாங்க. ஏன்னா ஒரு மொழி செம்மொழின்னு நம்ம நாட்டில் தெரிஞ்சு அது நமக்கு தான் பெருமை. ஆனால் அப்படி இல்லாமல் பாஜக அரசு தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய நம்மளுடைய இனம், மொழி, வரலாற்று பாரம்பரியத்துக்கும் ஒரு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை கீழடி ஆய்வு தொடங்கி உண்மைகள் வெளிவர தொடங்கின காலகட்டத்திலிருந்து அவர்கள் தொடர்ந்து ஒரு வேட்டையாடப்பட்டு வருகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன். முதல்ல அவர் மதுரையிலிருந்து டெல்லிக்கு மாற்றினாங்க, அப்புறம் கவுஹாத்திக்கு மாற்றினாங்க, அங்கிருந்து கோவாக்கு மாற்றினாங்க, கோவாலிருந்து டெல்லிக்கு மாற்றி சென்னைக்கு மாற்றி திருப்பியும் டெல்லிக்கு மாற்றி இப்போ அவர் நொய்டாக்கு மாற்றுறாங்க. ஒரு மனிதர், ஒரு தமிழர், ஒரு புகழ்பெற்ற ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியாளர். அவர் ஒரு உண்மையை அதனுடைய ஆய்வின் அடிப்படையில் அவரும் அவருடைய குழுவினரும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உண்மை தமிழின் தொன்மையையும் உண்மையையும் பேசுது. அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதரை ஒரு அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் வேட்டையாடுறதை எவ்விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மொழி தொன்மையானது, தமிழ் இனம் தொன்மையானது, நமக்கு வரலாற்று பாரம்பரியம் இருக்குதுங்கிறதுக்கு நமக்கு இலக்கியமே சாட்சி. ஆனால் இந்த இலக்கியத்தை எல்லாம் தாண்டி இன்று ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை நாம் நிரூபிக்கிற பொழுது நீங்க அறிவியல் ஆதாரம் எங்க இருக்குது, அப்படிலாம் ஏத்துக்க முடியாது, நீங்க அறிக்கையை மாற்றி எழுதுங்கள் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்றது. ஏன்னா தமிழினம் தொன்மையானது இல்லை, தமிழினம் வரலாற்று பூர்வமானது இல்லை, பாரம்பரியமானது இல்லை, மதிப்புமிக்கது இல்லை, நம்ம அதை எழுதி கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இவ்வளவு வரலாற்று ஆதாரங்களை கேட்கறாங்களே, சரஸ்வதி நதி ஓடுதுங்கிறாங்க, ராமர் பாலம் இருக்குதுங்கிறாங்க. இப்ப என்னமோ முந்தானது ஒரு கவர்னர், பாஜக கவர்னர் சொல்றாங்க ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கவில்லை, பரத்வாஜ் முனிவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. நீங்க கோமியத்துலதான் எல்லா சக்தியும் இருக்குது, அறிவியல் பூர்வமான உண்மைங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது வரலாற்று ஆதாரம் இருக்கா? இதற்கெல்லாம் அறிவியல் தொழில்நுட்ப ஆதாரங்கள் இருக்குதா? அதற்கெல்லாம் எதையும் கேட்காத பாஜக அரசு தங்களுடைய அரசியலுக்காக ஒரு வரலாற்றுக்கு பொருந்தாத, அறிவியலுக்கு ஒப்பாத, பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத பல்வேறு விஷயங்களை ஒரு உலகமே நம்மளை கேலியாக பார்க்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஆனால் ஒரு மாநிலம் தன்னுடைய ஒரு இனம், ஒரு மொழி, தன்னுடைய தொன்மையை நிரூபிக்கிறப்ப அந்த நிரூபிக்கிற ஒரே காரணத்துக்காக அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்படி வேட்டையாடுவது சரியில்லை. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. நீங்க ஒரு திடீர்னு தமிழ் மக்கள் மீது பற்று வந்துருது, முருகனுக்கு நாங்கள் மாநாடு போடுறோங்கிறாங்க. ஒரு மொழியை, ஒரு இனத்தை, ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை நீங்க ஒரு அசிங்கப்படுத்திட்டு தொடர்ச்சியா அந்த மாநில தமிழ் மக்களை, தமிழர்களை, தமிழ் மொழியை, தமிழின் தொன்மையை அழிக்கணுங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன வேஷம் போட்டு வந்தாலும் சரி, அது தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தமிழர்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இதுல வெளிப்படையா தெரியுது. ஏன் அதிமுகவிலிருந்து கீழடிக்கு ஆதரவாகவோ இல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வேட்டையாடப்படுவதற்கு எதிராகவோ இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளரோ இல்ல அதிமுக வாயை திறந்து எதுவுமே பேசல. இது ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியலுக்காக ஒரு கூட்டணி உருவாகிறது. ஆனா ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் இனத்திற்குமே எதிராக ஒரு பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப ஒரு அதிமுகங்கிற தமிழ்நாடு சார்ந்த ஒரு மாநில கட்சி அதை மௌனமாக ஆதரிப்பதுங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல என்ன தெரியுது கீழடி விஷயத்திலிருந்து பார்த்தோம்னா, நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் நலன்களை, ஏற்கனவே உதயமின் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் நலன்கள் பாஜகவிற்கு அதிமுகவால் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளுடைய மானத்தையும் நம்மளுடைய உரிமையையும் அதிமுக பாஜக அடகு வைக்குதுங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இதற்கு மிக நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் உறுதியான பதிலடி கொடுப்பார்கள்.